ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி பயமுடுத்திலாம் மரியாதை வராது, அன்புனால தான் மரியாதை வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா. அதனால புருஷங்காரனும் கோவப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் இவளும் தூங்கி முழிக்கிறா. மணி 8 ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப நேரம் தூங்கிட்டோமே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு. அவன் எதுத்தாப்புலேயே வந்து உட்காந்துருக்கான். ரிலாக்ஸ் ஜான்வி, எதுக்காக இப்போ பதட்டமாகற? ஒன்றும் நீ லேட்டாலாம் எழுந்திருக்கல, நான் தான் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். சரி போ, நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு அனுப்பி வைக்கிறான். அவளும் பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வெளியே வரதுக்கு பார்க்குறா. அப்போ அவன் என்ன பண்றான்னா, பாத்ரூம்குள்ள நிறைய காக்ரோச்சை உள்ள போட்டு கதவை சாத்திடுறான். இவளுக்கு தான் கரப்பாம்பூச்சின்னா அலர்ஜி ஆச்சு. அதனால ரொம்ப பயந்து போய் கத்துறா. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, கதவு திறங்க கதவு திறங்க அப்படின்னு சொன்னா அவன் கதவு திறக்கவே மாட்டேங்கிறான். அழகா ஹாயா போய் உட்காந்துக்கிட்டு சேர்ல பாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அவ கத்த கத்த இவன் அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ்ங்க, எனக்கு கரப்பாம்பூச்சின்னா பயங்க, ப்ளீஸ்ங்க கதவு திறங்க அப்படின்னு சொன்னா அவன் கதவே திறக்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் ரொம்ப நேரமா கத்திட்டு இருந்தவ டக்குன்னு சவுண்டை காணும். சவுண்ட் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அதை கவனிச்சுட்டு என்னது இது, சத்தத்தையே காணமே அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோயினி அந்த பயத்துல மயங்கியே விழுந்துட்டா. பொண்டாட்டி இப்படி கிடக்கிறத பார்த்து இவன் பதறி போயிட்டான். என்னாச்சு மாசியா, உனக்கு நான் உன்னை பயமுடுத்துறதுக்காக தான் பண்ணேன், நீ என்னமா இப்படி மயங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல தூக்கி போட்டு தண்ணியை முகத்துல தெளிச்சு எழுப்பி விடுறான். இவ அவனை பார்த்துட்டு பயந்து தான் சாகுறா. என்னாச்சுமா ஜான்வி, எதுக்காக நீ இப்படி மயங்கி விழுந்துட்டியே, நான் உன்னை பயமுடுத்துறதுக்காக தான் பண்ணேன், நீ வேற நைட்டு ரொம்ப திமிரா பேசுனியா, பயத்தினால மரியாதை வராது அப்படின்னு, அதுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன், என்னம்மா ஜான்வி நீ இப்படி பயந்து போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறான். உடம்பெல்லாம் சுடுது, ரொம்ப ஜுரம் அடிக்குது. என்னம்மா ஜான்வி உனக்கு இவ்வளோ ஃபீவர் ஹெவியா அடிக்குதே, வா வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி அப்படியே தூக்கிக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கேட்குறாரு, என்னாச்சு இவங்களுக்கு எப்படி ஃபீவர் வந்துச்சுன்னு கேட்டால் அவ சொல்கிறாளோ இல்லையோ அதுக்குள்ளே இவன் முந்திக்கிட்டு, ஒன்றும் இல்லை டாக்டர், இவ ரொம்ப நைட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தா நான் அதுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும், அவளுக்கு பயம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 2-3 காக்ரோச் அள்ளி பாத்ரூமில் போட்டேன், அதை பார்த்துட்டு பயந்து மயங்கி விழுந்துட்டா, என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான் கேஷுவலாக. இவன் சரியான பைத்தியம் தான் போல அப்படின்னு டாக்டரே முடிவு பண்ணிட்டு, சரிம்மா நீ உள்ளே போய் படுமா, உன்னை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா உள்ளே போய் செக் பண்ணணுமா, இல்லை இல்லை நீங்கள் இங்கேயே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை இல்லை அவங்கள படுக்க வச்சு தான் செக் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொன்னது. இவனும் அதுக்கப்புறம் பொண்டாட்டியை போக சொல்லிடுறான். அவளும் பெட்டில் படுத்துக்கிறா. டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டாக்டர் செக் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவனுக்கு வேற வேற மாதிரிலாம் யோசனை போகுது, சந்தேகப்படுறான். அதாவது அந்த கர்ட்டனுக்கு பின்னாடி டாக்டரும் பொண்டாட்டி ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் அவனால் நிம்மதி அங்கே உட்கார முடியல. டக்குன்னு அங்கே வந்துடுறான். எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை இல்லை நீ செக் பண்ணதெல்லாம் போதும், நான் என் பொண்டாட்டி அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். சரி மருந்து சீட்லாம் வாங்காம போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இங்கே பாருமா ஜான்வி, நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் மருந்து சீட்டை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை மட்டும் தனியா அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த டாக்டர்கிட்ட வந்து மருந்து சீட்டை அவர் எழுதிட்டு இருக்காரு. அவரை முறைச்சிக்கிட்டே அப்படியே கேட்கறான், நீ என்னோட பொண்டாட்டி அந்த காட்டனுக்கு பின்னாடி படுக்க வச்சு என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் அவங்கள செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல நீ செக்லாம் பண்ணல, என் பொண்டாட்டி கிட்ட நீ தப்பா தானே நடந்துக்க பார்த்த, என்னோட பொண்டாட்டி நீ தொட்டால, இருடா உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட கையே முறிச்சு போட்டுடுறான். டாக்டருக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டு அப்படியே கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி கார்ல வெயிட் பண்ணாம வெளியவே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீ வெளியே நின்றுட்டு இருக்க, காருக்குள்ள உட்கார வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறான். ஆனா அவளுக்கு ஒரு டவுட் இருக்கத்தான் செய்யுது. காருக்குள்ளே உட்காந்துருக்கா, வெளியே இறங்கி வரமாட்டேங்கிறா. என்னாச்சுமா ஜான்வி, ஏன் கார்லேயே உட்காந்துருக்க, வீடு வந்தாச்சு இறங்கி வாமா அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த டாக்டர் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறா. இல்ல என்ன பண்ணனா, ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். இல்ல எனக்கு தெரியும், நீங்க என்ன கார்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு ரொம்ப லேட்டா தான் வந்தீங்க, நீங்க அந்த டாக்டர் என்னதான் பண்ணீங்க, ப்ளீஸ் விராஜ் எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், அந்த நம்பிக்கை என் மேல இல்லாதனால தானே இப்படிலாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படிலாம் இல்லம்மா, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ஆனா அந்த டாக்டர் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, அவன் உன்னை செக் பண்றங்கிற பேர்ல ஏதாவது பண்ணிடுவாமா, உனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த உலகம் ரொம்பவே மோசமானது, அதனால உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்றேம்மா, உன்னோட கணவனா உன்னை ப்ரொடெக்ட் பண்றது என்னோட கடமைமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவங்கிட்ட பேசி எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால எதுவுமே பேசாம அமைதியாவே இருந்துடுறா. சரி வாமா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இவன் டேப்லெட்டை கொடுத்து பொண்டாட்டியை தூங்க சொல்கிறான். இதை முன்னாடியே பண்ணியிருந்தா அந்த டாக்டர் கை உடஞ்சிருக்காது. வேஸ்ட்டாக அங்கே போய் அந்த டாக்டர் கை உடஞ்சது தான் மிச்சம். டேப்லெட்டை போட்டு நல்லா தூங்கிட்டா போல். மார்னிங் திரும்பவும் லேட்டாக தான் எழுந்திருக்கிறா. ஐயோ திரும்பவும் லேட் ஆகிடுச்சே, அவருக்கு சமைக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் முகத்தை கழுவிட்டு டைனிங் டேபிளில் வந்து பார்க்குறா. எல்லாம் சமைச்சு ரெடியாக இருக்குது. அப்போ அவர் தான் இன்னைக்கு சமைச்சிருப்பாரோ, என்னை திட்ட போகிறாரு, போச்சு போ அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அப்போ அங்கே துப்பட்டா இருக்குது. இது யாரோட துப்பட்டா, நம்ம வீட்டில் துப்பட்டாவா, இது யாரோட துப்பட்டாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு
சொல்லிக்கிட்டே அந்த துப்பட்டாவை இடம் மாற்றி வச்சிடுறா. அப்போ யாரோ பேசிகிட்டு இருக்க சத்தம் கேட்குது. உடனே இவ ஹாலுக்கு வந்து பார்க்குறா. தங்கச்சிக்காரி வந்திருக்கா. அவளை பார்த்தது இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. நீ எப்போ வந்த, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்பா அங்கே அவன் வந்து, நான் தாம்மா உன் தங்கச்சி வர சொன்னேன், உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, நானும் ஆஃபீஸ்க்கு போயிடுவேன், நீ தனியாக இருந்து வீட்டில் கஷ்டப்படுவேன், அதனால தான் கொஞ்சம் நாளைக்கு உன் தங்கச்சி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தங்கச்சி வந்ததில் சந்தோஷப்பட்டாலும் ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. ஏதாவது ஏடா கூடமா சைக்கோத்தனத்தில் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது நம்ம தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகிடுது. டின்னர்லாம் தங்கச்சிக்காரி தான் சமைச்சிருப்பா போல். பாசமாக மாமாக்கும் அக்காவுக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கா. அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு சமையல் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அக்கா அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இவன் அப்படி பேசிகிட்டு இருக்கானே, எப்போ வந்து சைக்கோவாக மாறுவான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கதான் செய்யுது. அந்த பயத்தோடய தங்கச்சிக்கிட்ட போய், நான் இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு ஃபீவர்லாம் ஓகே தான், நான் ரெக்கவர் ஆகிட்டேன், அதனால் நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட பார்க்குறா. என்னக்கா இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே என்னை துரத்தி விட பார்க்குறியா, ஏன் நான் இங்கே இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, உனக்கு எக்ஸாம் வருது இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன், நீ படிக்கணும்ல, இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு நீ தேவையில்லாமல் இங்கேருந்து எனக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொடுக்கணும், அதுக்காக தாம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை, நீ சரியாகிற வரைக்கும் மாமா இங்கே தான் என்னை இருக்க சொல்லியிருக்காரு, அதனால நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கே இருந்துட்டு இருக்கா. அப்போ ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஜான்வி உன்னோட பாட்டி லைனில் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அவளும் வாங்கி பேசுகிறா. பாட்டிக்கு ரொம்ப கவலை, அன்னைக்கு அழுதுகிட்டே ஃபோனை பேசினால, ஃபோனை வச்சுட்டா, அதனால என்னாச்சோ ஏதாச்சும்னு தெரியலேங்கிற ஒரு கவலை, அதனால தான் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கு. என்னாச்சுமா ஜான்வி, நீ நல்லா இருக்கல, நீ அன்னைக்கு அழுதுகிட்டே பேசுனியம்மா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டி, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா நீ சந்தோஷமா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு இவளுக்கு பதில் உடனே வரல. கொஞ்சம் யோசிச்சுட்டு, அதெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கேன் பாட்டி அப்படின்னு பொய் சொல்லிடுறா. சரிம்மா பார்த்து பத்திரமா ஏறி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுது பாட்டி. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் கொஞ்சம் நேரம் கழிச்சு புருஷங்காரன் ஜான்வி ஜான்வின்னு கத்திக்கிட்டே இருக்கான். இவளும் ஓடி போய் என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இந்த துப்பட்டா எதுக்காக டைனிங் டேபிளில் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. அவள் தானே அதை அங்கே போட்டதே, இல்லைங்க நான் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், இங்கே கொடுங்க, இதுக்கப்புறம் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இல்லை, ஆனால் இப்போ நடந்ததுக்கான தானே உனக்கு நான் கொடுத்தாகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அலிமாரில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையுமே கீழே தூக்கி போட்டு அது எல்லாத்தையுமே மடிச்சு வை அப்படின்னு சொல்கிறான். இவளும் எல்லாத்தையும் மடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் 5 நிமிஷத்தில் மடிச்சு வைக்கணுமா, பறக்க மடிச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறா. அப்போ அவன் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்க்குறான். அதில் பார்த்தா ஷர்ட் இருக்கிற இடத்துல நைட் சூட் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லைங்க ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். மிஸ்டேக் பண்ணால் அதை சரி பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு மடிச்சு வை அப்படின்னு சொல்கிறான். திரும்பவும் நம்ம ஹீரோயினே உட்காந்து கஷ்டப்பட்டு மடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடா. இந்த தடவை நம்ம ஹீரோயினி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டா போல. குட், இப்போ தான் நல்லா இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இடத்தையும் வீட்டையும் உன்னோட மனசையும் வச்சுக்கிட்டா நான் ஏமா உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன், சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உட்கார வச்சு அவளுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லைம்மா உனக்கு ஷோல்டர்லாம் பயங்கரமாக வலிக்கும், நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துக்கிட்ட கையை வைக்கிறான். இவன் பயந்து போய்ட்றா, எங்கே கழுத்து நெரிச்சு நம்மளை கொன்றுவானோ அப்படின்னு. எதுக்காக ஜான்வி நீ இவ்வளோ பயப்படுற, நான் உன்னோட புருஷன் தான், பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக தங்கச்சிக்காரியும் வந்து பார்க்குறா. பரவாயில்லையே மாமா அக்காவை நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டே அங்கே இருந்து போயிடுறா. இப்போ தங்கச்சிக்காரி கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கா. அவள் இன்னும் சமைச்சே முடிக்கல, அதுக்குள்ளே அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அங்கங்கே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்க்கா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போ தானே நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், இன்னும் சமைச்சே முடிக்கல, அதுக்குள்ளே ஏன்க்கா எல்லா திங்ஸையும் நீ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அது ஒன்றும் இல்லைம்மா, அப்பப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுட்டா நீட்டாக இருக்குள்ள இடம் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னமோ போக்கா, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல, இத்தே பெரிய வீட்டை நீ எப்படி தான் தனியாக சமாளிக்கிறியோ தெரியல, தனியாக வேலை பார்த்துக்கிட்டு தனியாக சமைச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டம் தானக்கா, நீ மாமா கிட்ட சொல்லி ஒரு வேலைக்காரன் வச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகத்துக்கு வருது. அதில் நம்ம ஹீரோயினி பார்ட்டிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ நம்ம சாருக்கு பயங்கர ரொமான்டிக் மூடாக இருக்கும் போல் வந்து பொண்டாட்டிக்கிட்ட ஆசையாக ரொமான்டிக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவள் வந்து இப்போ ரொமான்ஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, நம்ம வந்து அந்த பார்ட்டிக்கு போயாகணும், அதனால நீங்கள் போய் காரில் வெயிட் பண்ணுங்கள், நான் கிச்சனில் இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒழுங்காக வச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நானும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிச்சனுக்கு ஓடி போய்ட்றான். அங்கே நம்ம ஹீரோயினி கிச்சனில் எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏங்க இவ்வளோ பெரிய வீட்டை என்னால் தனியாக சமாளிக்கவே முடியல, நம்ம ஏன் ஒரு வேலைக்காரன் வச்சுக்க கூடாது அப்படின்னு கேட்டுடுறா. இவனுக்கு உடனே பயங்கரமாக கோந்துருது. அங்கேருந்து வந்து பொண்டாட்டி கண்ணத்தை காட்டி அரைஞ்சு போடுறான். என்ன கேட்ட நீ, வேலைக்காரன் வேணுமா உனக்கு, வேலைக்காரி கூட வேணாம், வேலைக்காரன் தான் வேணுமோ, எதுக்காக உனக்கு வேலைக்காரன், நம்ம ப்ரைவசியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கா இல்லை நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்க கூட கூத்தடிக்கிறதுக்கா, எதுக்காக உனக்கு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். தெரியாமல் சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ தெரியாமல் ஒன்று சொல்ல, தெரிஞ்சதா சொல்லிட்டு இருக்க, இப்போ என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயினோட விரலுக்கு நடுவில் கட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிற நீ, உனக்கு வேலைக்காரன் வேணுமா, எப்படி வேணும் வேலைக்காரன், நல்ல ஹைட்டாக ஹேண்ட்ஸமாக ஒரு 6 அடிக்கு வேலைக்காரன் வேணுமா, சொல்லு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்லைங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அப்போ சொல்லு உனக்கு வேலைக்காரன் வேணுமான்னு கேட்டதும், இல்லைங்க எனக்கு வேலைக்காரனே வேணாம், எனக்கு வேலைக்காரன் வேணாம், எனக்கு தெரியாமல்
சொல்லிட்டேன், வேலைக்காரனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறா. அதுக்கப்புறமா தான் அவன் விடுறான். ஓ சாரிம்மா ஜான்வி, எதுக்காக நீ என்ன கோவப்படுத்துற, நல்லா தானே நம்ம ரெடியாகி கிளம்பிட்டு இருந்தோம், அப்புறம் ஏன் நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி இனிமேல் பேசாத, நமக்கு வேலைக்காரெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கான். இதுதான் நடந்திருக்கு. இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது தங்கச்சிக்காரி வேற சும்மா இருக்காம, நீ வேணா பாரு, ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரட்டும் மாமா, நானே சொல்றேன் ஒரு வேலைக்காரன் வச்சுக்க சொல்லி அப்படின்னு சொன்னா, இங்க பாருடி, நீ வேலைக்காரனை பத்திலாம் எதுவும் பேசக்கூடாது, ஏன் மேல சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்க்கா இவ்வளோ கோவப்படுற, நான் ஓ நல்லதுக்காக தானே சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இல்ல நான் கோவம்லாம் படலம்மா, எதுக்காக வேலைக்காரன், நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், எனக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கறது அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, அப்புறம் சமைக்கிறதுக்கும் என்ன 2 பேர் தானே இருக்கோம், 2 பேருக்கு சமைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா என்ன, அதனால வேணாம், அது மட்டும் இல்லாமல் வேலைக்காரெலாம் வந்தால் எங்களுக்கு ப்ரைவசிங்கிறது இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, நீ இவ்வளோ நேரம் சொன்னதுலாம் எனக்கு எதுவும் புரியல, ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்ன பாரு, அது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, உங்கள் 2 பேருக்குள்ள ப்ரைவசி இருக்காதா, நடத்துக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அவ படிக்கே போயிட்டே இருக்கா. ஆமாடி, நீ வந்து பார்த்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் நான் கம்யூனிட்டி டேக்ல சொல்லியிருக்கேன், சௌபாக்கியவதி சீசன் 2 வந்து நான் கண்டினியூ பண்ணவா இல்லை வேணாமா அப்படின்னு. அதில் உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து தான் நான் வீடியோ போட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.